என்னடா வீடியோவே போடல ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு சில்லி ரீசன் தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து 4 டேஸ் ரம்ஜானுக்கு வந்து லீவ் கிடச்சிது. ஸோ அதில் அப்படியே லேசி ஆகிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, அது நாளைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் சொல்கிறேன். அது கூட ரொம்ப சில்லியான ரீசன் தான். லேட்டாக எழுந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக குக் பண்ணி அந்த டெய்லி ரொட்டீனே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் வந்து வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணல. அப்படியே நானும் சோம்பேறி மூடுக்கு போயிட்டேன். ஆக்சுவலி இந்த ரம்ஜான் 4 டேஸ் லீவுக்காக நாங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா வந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எங்கேயுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி போக முடியல. இந்த அட்டாக்ஸ்லாம் வந்து அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எங்களுக்கும் அலர்ட்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நாங்கள் வெளியில் போகிறதுக்கான பிளானே ட்ராப் பண்ணிட்டோம். 4 டேஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்ட் மோடுக்கு போன மாதிரி இருந்துச்சு. நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் கூட ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதில் ஒரு நாள் தான் வந்து யூத் மூவிக்காக ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். மாதிரி ஒரே ஒரு ஈவினிங் மட்டும்தான் வெளியில் போயிருந்தோம். மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு வீட்டிலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் ரம்ஜான் ஹாலிடே வரணுமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டேஜில் வந்து யோசிக்க வச்சிருச்சு. இந்த 4 டேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நினச்சப்ப தூங்கி எந்திரிக்கிறது, நினைக்கும் போது சாப்பிட்றது. பட் இதுவும் ஸ்பெண்ட் பண்ண ஒரு குவாலிட்டி டைமாக இருந்துச்சுங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு 4 டேஸ். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபுல் டே ஆஃபீஸ். அதுக்கும் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் லஞ்ச் லேட்டாக சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் காலையிலே சமைச்சு கொடுக்கணும். ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து டெய்லி வந்துடும். ஸோ டோன்ட் வரி.